ரிவ்யூ யூடியூப் சேனல் மூவி ரிவ்யூக்கு வருகை தந்துள்ள அனைத்து வியூவர்ஸுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மகாராஜா. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் மகாராஜா. எல்லோராலும் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை நம்ம பார்த்துடலாம். விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க படிப்பை விட ஸ்போர்ட்ஸ்ல தான் அதிக ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக வெளியூர் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு திருட்டு நடக்குது. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு விஜய் சேதுபதி கம்ப்ளைண்ட் பண்றாரு. வீட்ல இருந்து எந்த பொருள் திருடப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி என்ற பொருள் திருடப்பட்டதாக அவர் பதில் சொல்றாரு. லக்ஷ்மின்றது என்ன பொருள்? அந்த ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த திரைப்படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள்லயே அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க. இப்ப நம்ம அதை சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மின்றது அவங்க வீட்டுல பாதுகாக்கப்பட்ட ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியை ஏன் அவங்க பாதுகாக்கிறாங்க, ஒரு கடவுளுக்கு நிகரா அந்த குப்பை தொட்டி ஏன் பாக்குறாங்கன்றது பின்னோட்டம் உள்ள ஒரு கதை. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குப்பை தொட்டிக்கு எஃப்ஐஆர் போடணுமா அப்படின்ற ஆச்சரியத்துல இருந்து ஆரம்பிச்சு இதை வந்து ஒரு சாதாரணமான கேஸா அவங்க பாக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவரை வெளியே அனுப்புறதுக்கே முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அதை நீங்க கண்டுபிடிச்சு தர்ற மாதிரி இருந்தாக்கா நான் உங்களுக்கு பணம் கூட தரேன், நீங்க அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு விஜய் சேதுபதி சொல்றாரு. குப்பை தொட்டியோட மதிப்பே வந்து 300 ரூபா தான் இருக்கும். ஆனா அவர் ஆஃபர் பண்றது லட்சக்கணக்காக ஆஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. கடைசியா அந்த குப்பை தொட்டி கண்டுபிடிக்கப்பட்டதா, விஜய் சேதுபதி எதுக்கு அவ்வளவு பணத்தை ஆஃபர் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸை நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். என்னோட பர்சனல் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ரிவ்யூவை நான் கொண்டு போறேன். என்னை எக்ஸைட் பண்ண எலமெண்ட்ஸ் என்னென்ன இந்த படத்துலன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி. ஒரு சின்ன பிளாட்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு இன்டென்சிவான ஒரு பிளாட்ல கொண்டு போயிட்டு இந்த படத்துடைய கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஆர்க் வந்து அவ்வளோ அழகா இதுல வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே, இது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. நீங்க வந்து படத்தை பார்க்கும்போது இது எங்கெங்க எந்த டைம்ல நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒரு லீனியரான ஒரு ஸ்கிரீன் பிளேல அங்கங்க பிளாட் தனித்தனியா பிச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்க்காக அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க அந்த படத்தை. ஸோ அது ஒன்னொன்னா அப்படியே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஃபைனலா வந்து ஆஃப்டர் த பிரேக் ஒவ்வொரு சீனுக்குமான பிளாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது ஆஃப்டர் த பிரேக் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நான் லீனியர் ட்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்துடைய எக்ஸைட்மெண்ட் எலமெண்ட் வந்து லாஜிக்கல் ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேல ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அவ்வளோ அழகா லாஜிக்கல் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. சாதாரணமா ஒரு போலீஸ் கேரக்டர்ஸை நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுல இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸை ரிவீல் பண்றதுல இருந்து ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு லாஜிக்கல் பிளாட்ஸ் வந்து பின்னாடி இருக்கும். ஒரு மர்டர் நீங்க காமிச்சாலும் சரி, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்டகனிஸ்ட் பார்ட் அவங்களுடைய குரூஷியலான ஒரு கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணும் போதும் அதுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக்கல் பிளாட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் சப்போர்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்திருக்கு. மியூசிக் டைரக்டர் அவ்வளோ சப்போர்ட்டிவா எனர்ஜெட்டிக்கா அந்த படத்தை வந்து கேரி ஆன் பண்ணி போயிருப்பாரு. ரொம்ப முக்கியமா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது இந்த படத்துடைய ஸ்டார் கேஸ்ட். விஜய் சேதுபதியில ஸ்டார்ட் பண்ணி ஆன்டகனிஸ்டா அனுராக் சார், மம்தா மோகன், நட்டி, அபிராமி, சிங்கம்புலி, முனிஷ்காந்த், பாரதி ராஜா சார், மணிகண்டன், அருள்தாஸ், திவ்யா பாரதி, பெரிய பட்டாளமே இந்த ஸ்டோரிக்குள்ள இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள உங்களை வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கேரி ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறதுக்கான ஸ்பேசஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனா அந்த டைமிங்குள்ள அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஜஸ்டிஃபையபிளா கொடுத்திருப்பாங்க, இன்டென்சிவா கொடுத்திருப்பாங்க. முக்கியமா பாரதிராஜா சார் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. அவருடைய ஆக்டிங்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு, அந்த இன்டென்சிவா காமிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துல கேரி ஆன் பண்ண ரிலேஷன்ஷிப், கேரக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப், விஜய் சேதுபதி அவருக்கும் அவருடைய மகளுக்கும் உள்ள அப்பா மகள் ரிலேஷன்ஷிப். முக்கியமா மகள் வந்து பேரண்டிங் ஸ்டேட்ல அப்பாவை அணுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அனுராக் சார் அவங்களோட ஃபேமிலியை காமிக்கும் போது அனுராக் சார், அபிராமி மேம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இன்டென்சிவ்னஸ், இது எல்லாமே ரொம்ப அழகா கேரக்டரைஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த டஸ்ட்பினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, டஸ்ட்பின் மேல இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட், அதை ரொம்ப ஜஸ்டிஃபையபிளா ப்ராமிசிங்கா காமிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பலம் இந்த படத்துக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதியோடைய 50வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி அவர் ஹீரோ லீட் ரோல்ல நடிச்ச படம் சரியா போகாத சூழல்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். 25வது படம், 50வது படம் மற்ற ஹீரோக்களுக்கு சரியா போகாதுன்னு ஒரு மித்து இருக்கும்போது அந்த சூழல்ல வெளிவந்த ஒரு திரைப்படமா விஜய் சேதுபதிக்கு மகாராஜா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த மித்தெல்லாம் அடிச்சு நுறுக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸோட இப்போ எல்லார்ட்டந்தும் அந்த ரிவ்யூஸை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் சைடா நம்ம பார்க்கறது வந்து ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பலமா இருந்துச்சோ அதே அளவு சில சிச்சுவேஷன்ஸ்ல சில சீக்வன்சஸ்ல ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் லேக் ஆயிருந்துச்சோ அப்படின்ட்டு எனக்கு
எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். பிஃபோர் பிரேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சோ, முக்கியமா போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ் கொஞ்சம் லென்த்தி சீன்ஸா இருந்ததுனால அந்த லேக் தெரியுதோன்ட்டு எனக்கு பர்சனலா ஒரு டவுட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி வேற எந்த டிசப்பாயின்மெண்ட்ஸையும் நான் இந்த படத்துல பார்க்கல. மற்றபடி எக்ஸலண்ட் ஸ்டோரி, எக்ஸலண்ட் ஸ்கிரீன் பிளே, எக்ஸலண்ட் பிளாட்ஸ், எக்ஸலண்ட் சர்ப்ரைசஸ், பிஜிஎம், ஆக்டிங், முக்கியமா விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங் ரொம்ப சட்டிலா, இன்டென்சிவா, ரொம்ப ஜஸ்டிஃபையபிளா இந்த படத்துல கொடுத்திருக்காரு. ஒன்ஸ் மோர் ஹி ப்ரூவ்ட் தட் இஸ் a wonderful actor in சினிமா இண்டஸ்ட்ரி. டைரக்டர் நித்திலன் சாமிநாதனுடைய தமிழ் 2வது திரைப்படம். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட டைரக்டர்ஸ்ல நித்திலன் சாமிநாதனும் ஒருவர். முதல் படம் குரங்கு பொம்மை, 2வது படம் மகாராஜா. அவரோட ஸ்டைல்ல பட்டையை கிளப்பியிருக்காரு. சக்சஸ்ஃபுல் ஒர்க்கா மகாராஜா வந்திருக்கு. பர்சனலி ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் மகாராஜா. ஓவராலா மகாராஜா ஒரு கிரீடம். இதே போல இன்னொரு மூவி ரிவ்யூல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பாபாய், டேக் கேர்.